அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். கால் நைட் ஆனால் உழைச்சல் ஆகிடுது, அதுக்கான தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. கால் உளைச்சல் அப்படிங்கிறது பெரும்பாலான ஏஜ்டு பர்சன், அதாவது ஒரு 50 வயதை கடந்த மக்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த கால் உளைச்சல் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 50 வயசு தாண்டணும்னு அவசியமே இல்லை. 20 வயசுலேயும் 30 வயசுலேயுமே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இந்த கால் விளைச்சல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது கூட ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெஸ்ட்லெஸ்னஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூங்கும்போது அவங்களால ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்ட்ஃபுல்லாக தூங்க முடியாது. அவங்களுடைய கால் உழைஞ்சிட்டே இருக்கும், ஒரு மாதிரி குத்தெடுப்பு இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு கால் வலி இருந்துகிட்டே இருக்கும், பாதை எரிச்சல் இருக்கும் சிலருக்கு, இல்லைனா சில பகுதிகள் மட்டும், குறிப்பாக தொடைப்பகுதியோ இல்லாட்டி அவங்களுடைய கணுக்கால் பகுதியோ இல்லாட்டி அந்த பின்னங்கால் பகுதியோ ஏதோ ஒரு இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும், உழைஞ்சிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவானது உதவ போகிறது. ஸோ இந்த கால் உளைச்சல் ஒரு சிலருக்கு சில நாட்களாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம், சிலருக்கு சில வருடங்களாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்க எப்படி இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று நீர்ச்சத்து குறைபாடுனால, வைட்டமின் டி குறைவுனால, இன்னும் பார்த்தீங்கன்னா தசை நாண்கள் சுருக்கம் ஏற்படுறதுனால, அவங்களுக்கு வைட்டமின்ஸு மினரல்ஸ் அவங்களோட உடலில் சரியாக இல்லாததுனால, இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய உடலில் போதுமான அளவு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தசை நார்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க, லாங் சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கும்போது அவங்களுக்கு தசை நார்களை வேலை செய்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லாமல் போயிடுது. ஸோ தசையில் அந்த வேலைக்கான ஆப்ஷன் இல்லாததுனால, லெஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அவங்க இருந்த இடத்துலையே இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த லெக் ரெஸ்ட்லெஸ்னஸ் சிண்ட்ரோம் முக்கியமாக அதிக நேரம் உட்கார்ந்துருக்கிறவங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயும் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் பார்த்திங்கன்னா, அதிகமாக தசை வேலை செய்யும்போது, நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது, லாங் டைம் எக்ஸசைசஸ், மலை ஏறும்போது, இந்த மாதிரி டைம்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிட்டிங் பொசிஷன் கரெக்டாக இல்லாத போது, அவங்க தவறான ஒரு பொசிஷன்லேயே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னாலும், இந்த சில சீட்ஸ் மேலே எழும்பி இருக்கும், அப்போ தவறான ஒரு பொசிஷன்லேயே உட்காந்துருப்பாங்க, அப்போனாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் ஒரு சில மெடிக்கல் கேசஸில் இப்படி வரும். அவங்களுக்கு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பமாக இருக்கும் காலகட்டத்தில் வரும். ஸோ ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்களுடைய கால்களில் கால் உளைச்சல், கால் வலி எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, அது மாதிரி அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் கால் வீக்கம் போடும், அதே மாதிரி கால் உழையும், ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பாதம் தட்டையாக இருக்கிறவங்க, ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஃப்ளாட் ஃபுட் பிரச்சனை உள்ளவங்க ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாட் ஃபுட்டை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். ஸோ இதை மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் இதய நோய் இருக்கிறவர்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருந்தோ அதை நிவர்த்தி பண்ணணும். கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், இதெல்லாம் அவங்களோட உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கணும். வைட்டமின் டி அவங்களுக்கு நிறைய கிடைச்சதுனாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சன்லைட்டில் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகணும், போதுமான அளவு உடல் உழைப்பு இருக்கணும், அதே அளவுக்கு உடல் அதை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணணும், ஓவர் உழைப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க அவங்களுக்கு ஒரே இடத்துல உட்கார்றது, அந்த பொசிஷனை மாற்றி உட்காராமல் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தால் அதை மாற்றி ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பொசிஷனில் உட்கார்றது, அவங்களோட சீட்டிங் செட்டப்ஸை கரெக்ட் பண்ணுறது, ஸ்லீப்பிங் பொசிஷனை கரெக்ட் பண்ணுறது, அந்த பெட்டை கரெக்ட் பண்ணுறது, சோஃபாவை கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் யோகாவை சேர்த்துக்கலாம். ஸோ யோகா சேர்க்காத போது அல்லது யோகா அல்லது எக்ஸசைஸ் அவங்க செய்யலைன்னா கூட இந்த வலி அல்லது கால் உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, ஹாட் வாட்டரில் ஈர டவலை நினச்சி கீழேருந்து மேலே ரேப் பண்ணி வச்சுட்டீங்க, சுற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தின் தன்மை அதிகரிக்கும், கால் உளைச்சலுக்கான தன்மை குறையும். அதே மாதிரி வைட்டமின் சி, அதாவது புளிப்பு சுவையுடைய உணவுகளை குறைத்து விடுங்க. காலை எப்போவும் வார்மாக வச்சுக்கோங்க, குளிர்படக்கூடாது. ஸோ குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடியவங்க அவங்க
அவங்கள வந்து ஸ்வெட்டர்ஸ் போட்டுக்கிறது, காலில் வந்து அவங்க க்ளவுஸ், கைகளில் க்ளவுஸ் போட்டுக்கிறது, காலில் சாக்ஸ் போட்டுக்கிறது, நல்ல வார்மாக அவங்களுடைய பெட்ஷீட்ஸை வச்சு மூடிக்கிறது, இது மாதிரியான வேலைகளை செய்யலாம். நார்மலாக இருக்கக்கூடியவங்க கூட குளிர் வந்து அவங்கள தாக்காதவாறு எப்பவும் அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்குள்ள சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கோங்க. வெதுவெதுப்பு தன்மையில் இந்த பிரச்சனை ரொம்ப வராது. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குறைவு அல்லது நீர் குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ முடிந்த அளவுக்கு எக்ஸசைஸையும் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணும்போது இந்த கால் உளைச்சல் பிரச்சனையை ஈஸியாக நாம் ஓவர் கம் பண்ண முடியும். தொடர்ந்து எங்களோட வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.